வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோல ஒரு பெரிய கன்ஃபியூஷனான விஷயத்தை கிளியர் பண்ண போறோம். 2002ல ஓட்டு போட்டேனே, இப்ப என்னோட பெயர் பட்டியல்ல இல்லையே. ஃபார்ம் 6, எஸ்ஐஆர் ஃபார்ம், உறவினர் பெயர், 2002 டீடைல்ஸ், ஓட்டர் ஐடி கரெக்ஷன், பிஎல்ஓ என்ன சொல்றாங்க, நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒரு சைட். படிக்காத பெரியவங்க எப்படி டீடைல்ஸ் நினைவில் வைத்திருப்பாங்க? அப்பா அம்மா இல்லைனா எந்த பாக்ஸ்ல என்ன எழுதணும்? இந்த மாதிரி 100 கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா டென்ஷன் பட வேண்டாம். இந்த வீடியோ முடிவுக்கு வரும்போது உங்க கன்ஃபியூஷன் முழுக்க கிளியர் ஆயிடும். 2002ல வாக்கு அளிச்சேன், இப்ப பேர் இல்லையே. 2002ல நீங்க வாக்களிச்சது ஒரு ஓல்ட் ஓட்டர் லிஸ்ட். ஒவ்வொரு வருடமும் புதிய பட்டியல் அப்டேட் ஆகும். அட்ரஸ் சேஞ்ச், ஏரியா ரீஸ்ட்ரக்சரிங், பார்ட் நம்பர் சேஞ்ச், ஓல்ட் ரெக்கார்ட்ஸ் டிஜிட்டைஸ் ஆகாமல் இருத்தல், தவறுதலாக டெலிஷன். இவ்ளோ காரணத்துல எந்த ஒன்று இருந்தாலும் 2002 ரெக்கார்ட் இப்ப சிஸ்டம்ல கிடைக்காமல் இருக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு உங்கள் பெயர் தேடும்போது தெரியாமல் இருக்கலாம். எங்க அம்மா படிக்கவே இல்ல, 2002 ஓட்டர் ஐடி எப்படி சொல்றாங்க? நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட 2002 டீடைல்ஸ் கேட்பது ரொம்ப கஷ்டம்தான். ஒத்துழைப்பு செய்யவே முடியாது. அதனால இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஐடி இருந்தா நம்பர் டைப் பண்ணுங்க, இல்லைனா ஃபார்ம் 6 நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணுங்க. ஆதார் அல்லது அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் போதும். 2002 டீடைல்ஸ் தெரியாமலேயே அப்ளை செய்யலாம். 2002 ஓட்டு போட்டிங்களா இல்லையா என்ற டீடைல் கம்பல்சரி இல்லை. எனக்கு அப்பா இல்ல, உறவினர் பேர் என்ன போடுறது? எஸ்ஐஆர் ஃபார்ம்ல ஃபாதர் ஹஸ்பண்ட் கார்டியன் நேம் கேட்டிருக்காங்க. வெறும் அப்பா இல்லைனா கார்டியன் உறவினர் பெயர் போடலாம். அவங்க ரிலேஷன்ஷிப் மென்ஷன் பண்ணணும். உதாரணமா அத்தை லக்ஷ்மி, மாமா ரமேஷ், சித்தப்பா குமார். இது சட்டப்படி சரியானது. ஆனா இருந்தவரின் பெயர் போடக்கூடாது என்று பிஎல்ஓ கூறியிருந்தால் அது கரெக்ட். லிவிங் ரிலேட்டிவ் நேம் தான் யூஸ் செய்யணும். 2002 ஓட் நம்பர் இல்லனா என்ன செய்யலாம்? எதுவும் ப்ராப்ளம் இல்ல. 2002 ஓல்ட் நம்பர் பொருட்டில்ல. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போதும். ஃபார்ம் 6 ஃபில் பண்ணுங்க, ஆதார் அல்லது ரேஷன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுங்க, செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதுதான் போதும். 2002 டீடைல்ஸ் கம்பல்சரி இல்லை. ஓட்டர் ஐடியில பர்த் இயர் தவறா இருக்கு, கரெக்ட் பண்ணலாமா? ஆமாம், கரெக்ட் பண்ணலாம். ஃபார்ம் 8ல கரெக்ஷன் சப்மிட் பண்ணுங்க, பர்த் ப்ரூஃப் அப்லோட் பண்ணுங்க. ஆன்லைன்லயும் செய்யலாம். என்விஎஸ்பி ஓட்டர் போர்ட்டல்லையும் இதை பண்ணலாம். புத்தம் புதுசா மாற்றி அப்டேட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். எங்க ஏரியால எல்லாம் பாக்ஸும் ஃபில் பண்ண சொல்றாங்க. என்ன எழுதுறது? இந்த சில இடங்களில் எஸ்ஐஆர் வெரிஃபிகேஷன் நடக்குது. அதனால சில ஆபீசர்ஸ் அதிகமா டீடைல்ஸ் கேட்பாங்க. ஆனா நினைவு வைங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுதணும். தெரியாதத நாட் நோன் அல்லது நாட் அப்ளிகபிள்னு எழுதலாம். தவறான தகவல் எழுதக்கூடாது. பிஎல்ஓ ஃபார்ம் கலெக்ட் பண்றதுக்காக மட்டும் ஃபில் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஆல்ரெடி ராங்கா ஃபில் ஆயிட்டேனா? டோன்ட் வரி, எலெக்ஷன் கமிஷன்ல கரெக்ஷன் செய்ய வாய்ப்பு இருக்கு. ராங் என்ட்ரி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு ஃபார்ம் 8ல கரெக்டா அப்ளை பண்ணிடலாம். தப்பா எழுதுனதுக்காக ஃபைன் பெனால்டி எதுவும் கிடையாது. ஃபைனல் கிளியர் கைடன்ஸ். சரியான புரிதலுக்கு இத மனசுல வைங்க. 1. 2002 டீடைல்ஸ் தெரியாமலேயே புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். 2. உறவினர் பெயரில் லிவிங் ரிலேட்டிவ் மட்டும் போடலாம். 3. ஓட்டர் ஐடி மிஸ்டேக் கரெக்ஷன் எனி டைம் செய்யலாம். படிக்காத பெரியவர்களுக்காக சிம்பிள் டீடைல்ஸ் போதும். பிஎல்ஓ சொன்னதெல்லாம் மேண்டேட்டரி இல்லை. எலெக்ஷன் ரூல்ஸ் தான் ஃபைனல். தப்பா ஃபில் பண்ணிட்டாலும் கரெக்ட் பண்ண முடியும். இது போல மக்கள் குழப்பமா இருந்த டென்ஷனா இருந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்று ஒரு முழு நேர்மையான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. இந்த வீடியோவோட நோக்கம் யாரையும் குறை சொல்வதில்லை, அரசியல் பேசுவதும் இல்லை. மக்கள் ஜென்யூனா கேட்கிற கன்ஃபியூஷனை கிளியர் பண்றது மட்டும்தான்.